குருவருளும் திருவருளும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும், அதற்கு உறுதுணையாக என்னை உருவாக்கிய என்னுடைய குடும்பத்திற்கும், நண்பர்கள், உறவினர்கள், பொள்ளாச்சி மக்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் ஏதோ அப்படியே ஒரு சுயம்பு மாதிரி உருவாகி இங்கே நிற்கவில்லை. எத்தனையோ கரங்கள் என்னை தட்டி தட்டி உருவாக்கி செதுக்கி இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்குது. எம்எல்ஏ ஆகிறது எத்தனையோ பேர் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த கடந்த 15 நாட்கள் 20 நாட்களாக ஒரு யோசனை நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாரும் பாராட்டுறாங்களா, அல்லது எல்லாத்துக்கும் இப்படி பாராட்டு கிடைக்குமா என்று ஒரு யோசனை இருந்தது. கண்டிப்பாக உழைப்புக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்றது. ஏதோ ஒரு அப்பா ஒரு அரசியல்வாதி அல்லது நான் ஒரு சினிமா நடிகன் ஏதோ அப்படியே அரசியல்ல வந்திருந்தா இந்த பாராட்டு, இவ்வளவு அன்பு, இவ்வளவு பிரியம் எல்லாம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா உழைப்பால் எடுத்த கொள்கையை விட்டு பிறளாமல் ஒரே கொள்கையோடு 25 ஆண்டு கால உழைப்பு என்பதற்கு கிடைத்த மரியாதையாகத்தான் நான் இதை நினைக்கின்றேனே தவிர எனக்கு கிடைத்த மரியாதை அல்ல. உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தான் இந்த மரியாதை. நல்ல எண்ணத்திற்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. அப்படி எந்த ஆர்கனைசேஷன், என்னோட சேம்பர் தலைவர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ரோட்டரி பிரசிடென்ட் இருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறும் பொழுது, அதையெல்லாம் விட இன்று இந்த வேதாத்ரி அருட்தந்தை அவர்களின் இந்த வளாகத்திற்குள் எனக்கு கிடைக்கும் இந்த பாராட்டை கண்டிப்பாக பெரிதாக நான் நினைக்கின்றேன். அனைவரும் வணங்குகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா திரு SVB மாமா அவர்களுக்கும், சின்னசாமி ஐயா அவர்களுக்கும், பச்சையப்பன் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் ஆரிச்சாமி அவர்களுக்கும், குமரகுரு அவர்களுக்கும், மற்றும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆலியார் அறிவித்திருக்கோயிலின் அறங்காவலர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்துக்கும், அதே போல எங்களுடைய அமைப்பை சார்ந்த பல பேர் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். குறிப்பாக எந்த மேடை நான் ஏறினாலும் அருட்செல்வர் அவர்களை என்னால் நினைக்காமல் வணங்காமல் இருக்க முடியாது. அந்த வழியில் வந்தவன் நான். அதனால் இன்று இந்த வேதாத்ரி நம்ம ஆலியார் அறிவித்திருக்கோயில் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த அருட்செல்வர் அவர்களையும் வணங்குகின்றேன். அதே போல் இந்த வளாகம் என்னுடைய நண்பரும் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுடைய புதல்வருமான திரு அவினாஷுடைய இந்த வளாகத்தில் இந்த விழா நடக்கின்றது. அப்படி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் எத்தனையோ பேர்த்துடைய வாழ்க்கை ஒளிமயமாகி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த வளாகத்தின் உரிமையாளர்கள் டாக்டர் சங்குனி அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய பயணம், நான் ஆலியார் அறிவித்திருக்கோயிலுக்கு நாமினேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு பெரியவங்களை எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும் பொழுது அவர்கள் என்னை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார்கள், ஐயா DR கார்த்திகேயன் அவர்கள் தான் அதை சொன்னாங்க. அருட்தந்தை எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு மனிதன் ஆன்மீகத்திலிருந்து அரசியலுக்கு செல்லலாம், ஆன்மீகத்திலிருந்து அரசியலுக்கு செல்லலாம், அரசியலிலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்தால் அது சரியாக வராது. அதனால் நீங்கள் ஆன்மீகத்திலிருந்து அரசியலுக்கு போனீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு மாற்றம் வரும். நாங்கள் சொல்லவில்லை, வேதாத்ரி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அப்படி நான் சரியான பாதையில் போகின்றேன் என்பதை அன்று நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா எனக்கு 2016 11 தேர்தலே நான் என்ன பொள்ளாச்சியில 11 தேர்தலில் தோல்வி, 16 தேர்தலில் தோல்வி, 2021 3 நாள் முன்னாள் வரைக்கும் நான் தான் பொள்ளாச்சியில நிக்கிறதா இருந்தது. அது கேன்சல் ஆயிடுச்சு. அது ஒரு வகையில் தோல்வி. ஆனா 2026 எனக்கு சீட்டு கிடைச்சிருக்குது. நான் இதை எது காரணமா பாக்குறேன்னு சொன்னா,
அன்று நான் சென்றிருந்தால் 234 எம்எல்ஏல நான் ஒருத்தனா இருந்திருப்பேன். ஆனால் இன்று எனக்கு தெரியும் 233 எம்எல்ஏவும் பாராட்டக்கூடிய ஒரு எம்எல்ஏவா பொள்ளாச்சி எம்எல்ஏ நான் இருப்பேன். அப்ப வாழ்க்கையில நமக்கு மறுக்கப்படுவது கிடையாது எதுவுமே. நம்ம கொஞ்சம் தள்ளி போடுது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எக்ஸிஸ்டென்ஷியல் டைமிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கணக்கு போடுறோம், ஆனா இயற்கை ஒரு கணக்கு போடுங்க. அப்படி எனக்கு அந்த தள்ளி போவதற்கு ஒரு காரணங்கள் பல இருந்தால் கூட முக்கியமான காரணமாக நான் இன்று இந்த வளாகத்தில் இருந்து நினைப்பது, முதல்ல நீ போய் அறிவு திருக்கோயில்ல வேதாத்திரி பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் சட்டமன்றத்துக்கு வான்னு எனக்கு தள்ளி அனுப்பிச்சுதான் நினைச்சேன். ஏன்னா 21க்கு அப்புறம் 26க்குள்ளதான் அந்த பயிற்சி எடுத்து அரங்காவலராக இப்ப நான் ஃபுல்லி எலிஜிபிள் அப்படின்னு இயற்கை நினைத்து என்னை அழைத்திருக்கின்றதாக நான் பார்க்கின்றேன். உறுதியாக சொல்கின்றேன், சட்டமன்றத்தில் வேதாத்திரியத்தை பற்றி பேசுவேன். ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகள், ஏன்னா அரசியல் யாரோ தீர்மானிச்சாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியலை தீர்மானித்தவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், தீர்மானிப்பவர்கள் குழந்தைகள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்ன நினைச்சு அவங்க பண்றாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது, ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பது என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறது நம்மால யூகிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இனி நம்ம அதாவது ஆன்மீகம் என்று சொன்னாலே வயதானவர்கள் தான் போகக்கூடிய இடமாக இருந்து இன்னைக்கு நம்ம வேதாத்திரிய பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கத்தான் இது ஏதோ மற்றவர்களும் பயிலக்கூடிய இடமாக இருக்கின்றது, செல்லக்கூடிய இடமாக இருக்கின்றது என்று எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல மிட் ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்தாங்க. ஆனா இப்ப நம்ம போக்கஸ் எங்க போக வேண்டியது இருக்குது? ஸ்கூல்ல போய் 7வது 6வது 5வது படிக்கிற குழந்தைகளை தயார் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பள்ளிகளில், அனைத்து பள்ளிகளிலும் அரசாங்கமே வேதாத்திரிய பயிற்சியை கொண்டு செல்வதற்கு உண்டான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்திருக்கின்றது. எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம வேதாத்திரிய பயிற்சி எதற்காக? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவா? ஒரு எப்படின்னு சொல்லி, வாழ்க்கை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையற்ற தன்மையிலிருந்து முழுமையை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை. என்னை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய சுனாமியில என்ன இந்த நேரத்துல இருந்து இறைவன் அங்க அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்காக இருக்க முடியாது. ஏதோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு மாற்றம் என்பது 234 தொகுதியில வரணுமா அப்படின்னா வேண்டியது கிடையாது. ஒரு ஊர்ல ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு வைரலா பரவி தமிழகம் பூரா அந்த மாற்றம் சென்றுவிடும். என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு நல்ல மாற்றம் பொள்ளாச்சியில் இருந்து துவங்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் ரெகுலரா ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அது மட்டும் அல்லாமல் பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக என்னுடைய மனதில் இன்னொரு ஆசை உண்டு. இன்னைக்கு மனித வள மேம்பாட்டுத்துறை என்று ஒன்றை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. மனித வள மேம்பாட்டுத்துறை. அந்த மனித வள மேம்பாட்டுத்துறை தான் செய்ய வேண்டிய காரியத்தை செவ்வனே செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை இன்னொரு துறையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அந்த துறை மனித மனவள மேம்பாட்டு துறை என்ற துறையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். என்னைக்கு ஒரு மனிதனின் மனம் வளம் பெறுகின்றதோ அன்றுதான் அந்த மனிதன் வளம் பெறுவான். அப்ப அரசாங்கம் வெறும் மனித வள மேம்பாட்டுத்துறை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி மனித மனவள மேம்பாட்டுத்துறை என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கம் வைப்பதற்குண்டான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். கண்டிப்பா அப்படி செய்யும் பொழுது நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முதல்ல இங்க மட்டுமல்ல தமிழகம் பூரா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்க போகின்றது. இன்னைக்கு இந்த கூட்டங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு பாராட்டு கூட்டமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை, என பதவியை பொறுப்பாக பார்ப்பவன் நான். சேவையிலிருந்து அரசியலுக்கு வந்தவன், அரசியலையும் சேவையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் போய்கொண்டிருக்கின்றேன். அப்ப எனக்கு இது பாராட்டு கூட்டமா என்று சொன்னால் நான் அப்படி பார்க்கவில்லை. என்னுடைய பொறுப்பை உணர்த்துவதற்கான கூட்டம். மேடையில் பேசுபவர்கள் மட்டுமல்ல, அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, உங்க மனசுலயும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கு. நம்ம மக்களுக்கு, நம்ம மண்ணுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கை உங்க மனசுலயும் இருக்கு. என்னுடைய ஆசை 5 ஆண்டுகள் கழித்து நம்முடைய சொந்த வளாகத்தில், அது இங்கேயா வேறையா நம்ம யோசிச்சுக்கலாம், சொந்த பொள்ளாச்சியோட சொந்த அறிவு திருக்கோயில் வளாகத்தில் எனக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சாதனை கூட்டத்தை தான் நான் என்னுடைய பாராட்டு கூட்டமாக நினைக்கின்றேன்.
இன்னைக்கு அப்படியே எனக்கு ஒரு ப்ரெஷர்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். இத்தனை எதிர்பார்ப்பு, எல்லாம் தோத்தப்ப என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள். இந்த வெற்றி என்பது அன்புக்கு கிடைத்த வெற்றி. இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன், அன்பால் முடியவில்லை என்று சொன்னால் எதனாலும் முடியாது. இப்ப வெற்றி பெற்றது நானா, கூட்டணியா, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை, அன்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு எப்படின்னா, பெரியவங்கள சொன்னது பார்த்தா, நீ முன்னால போ, பின்னால நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், இது போதாதா? எத்தனை பேருக்கு இந்த பெரியவங்க வந்து பின்னால சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஃபால் பேக் யாருன்னு பார்த்தா இந்த நல்லவர்கள் தான். இது போன்று பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் நல்லவர்கள் பின்னால் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை. அர்ஜுனனுக்கு ஃபால் பேக் யாருன்னு சொன்னா கிருஷ்ணர், துரியோதனுக்கு ஃபால் பேக் யாருன்னா சகுனி. யார் நம்முடைய பின்னால் இருந்து நடத்துகின்றார்களோ அவர்களுடைய குணமும் அவர்களுடைய கலாச்சாரம் தான் நமக்கு வரும். அப்படி எனக்கு ஃபால் பேக் யாருன்னு பார்த்தா நல்லவர்கள் பின்னால் இருக்கின்றார்கள். அதனால் தைரியமா நான் வந்து முன்னெடுத்து செல்வேன். முக்கியமா பொள்ளாச்சியோட மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரை மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நம்முடைய மனநிலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மற்ற ஊருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இதை விட சிறிதாக இருந்த ஊர், ஒரு காலத்துல பொள்ளாச்சி சந்தையாக இருந்தாலும் ஏதோ வியாபாரம், கடலை, பருத்தி, சாந்தலட்சுமி அப்பா சொன்ன மாதிரி பருத்திக்கு போயிருவோம். ஒரு 350 ஜின்னிங் ஃபேக்டரி, 350 ஆர்சி ஹோல்டர்ஸ், 40 ஜின்னிங் ஃபேக்டரி இருந்த பொள்ளாச்சியில இன்னைக்கு ஒரு ஜின்னிங் ஃபேக்டரி, 2 ஜின்னிங் ஃபேக்டரி தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொன்னா கடலை யாராவது. அதே மாதிரி எல்லா தொழிலும் இன்னைக்கு ஏன் இப்படி போய் கொண்டிருக்குது என்று சொன்னால், ஒரு முக்கியமான காரணம் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இன்னொன்று மைண்ட் செட். நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பிடிக்குது, அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து யோசிக்கிறோம். அதுல இருந்து உடைச்சு வெளியே வர முடிகிறது நம்ம இல்லை. அதனால மற்ற ஊரோட போட்டி போடுறது இல்லை. அந்த கால்குலேட்டட் ரிஸ்க், ஒன்று ரிஸ்க் எடுத்து முடியாம தோல்வியுற்று வந்துடுறோம், இல்ல ரிஸ்கே எடுக்கிறது கிடையாது. சொல்லுவாங்க ட்ரை அண்ட் ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி செஞ்சு தோத்துப்போ, ஆனா முயற்சி செய்யறதுக்கே தோத்துறாத, முயற்சி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் முயற்சி செய்வதற்கே யோசிக்கக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் போராடக்கூடிய குணம் குறைவு. நாம் அந்த மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வரணும். இன்னொன்று குடும்ப அமைப்பு. எல்லாத்துக்குமே குடும்ப அமைப்பு தான் வந்து முக்கியமான காரணம். அப்ப அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருந்துட்டு இருக்குது? அது வந்து பொள்ளாச்சியில மட்டுமல்ல, எல்லா ஊர்லயுமே இன்னைக்கு வந்து டைவர்ஸ் ரேட் எத்தனைன்னு கேட்டா 60% சொல்றாங்க. 60 நடக்கக்கூடிய 100 கல்யாணத்துல 60 கல்யாணம் ஃபெயிலியர்னு சொன்னா எப்படி நம்மால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்? அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய வேதாத்திரிய கோட்பாடும் அதுதான். தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். ஒரு தனி மனிதன் மாறினான் என்று சொன்னால் அந்த சமுதாயம் மாறிவிடும். அப்ப அந்த தனி மனித மாற்றம்ங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் மாறணும். அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாறணும். யார் மாறணும்? பெண்கள். கடைசியா வந்து எங்க நிக்குதுங்க? பெண்கள் கிட்ட வந்து நிக்குது. பெண்கள் வந்து எந்த அளவுல மன நலத்தோடு வாழ்கின்றார்களோ அதுதான் அந்த குடும்பத்தோட நிலையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அப்ப பெண்களுடைய மனநலம் எப்படி இருக்குது? அழகா ஒரு 2 கதை. ஒண்ணு வந்து ஆலியார் அறிவுத்திருக்கோயில நான் கேட்ட கதை. ஒரு கணவன் மனைவி வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியர்கள் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. விடுமுறைக்காக அவங்க ஊருக்கு வந்துட்டு திரும்பி ஏர்போர்ட் போறாங்க. அப்ப கணவனுடைய நண்பர் ஒருத்தரை அந்த கணவர், அந்த தம்பதிகள் பாக்குறாங்க. கணவர் அந்த ஃப்ரெண்டோட பேச ஆரம்பிக்கிறாரு. மனைவி சொல்றாங்க, நீங்க அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுங்க, நான் போய் இமிகிரேஷன்ல கொடுத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் இமிகிரேஷன்ல கொடுத்து திரும்பி வந்தாங்க. அப்புறம் கணவன் பேசிட்டு இருக்காரு. அப்ப உடனே அந்த நண்பர் கிளம்பிட்டாரு. கிளம்புறக்கா இருந்தாரு. அப்ப கணவன் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி பார்க்கிறார். டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு உடனே முகத்தில் ஒரு சின்ன மாற்றம். மனைவி கிட்ட சொல்றாங்க, நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இமிகிரேஷன் ஆபீசர்கிட்ட போறாரு. போயிட்டு அங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்னங்க எப்படி போட்டிருக்கீங்க, 16 மணி நேரம் டிராவல், இப்படி கணவனையும் மனைவி தனித்தனியா உட்கார வச்சா எப்படின்னு சொல்லி சத்தமா ஆரம்பிக்கிறார். சுத்தி ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பணத்தை எடுத்து இதை வச்சுக்குங்க, நன்றி எங்க 2 பேர்த்தையுமே தனித்தனியா உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த பொண்ணு சொல்லுது, வேண்டாமுங்க, உங்களுக்கு முன்னால மனைவியே வந்து பணம் கொடுத்து தானே இப்படி போட சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி குடும்பம் போகுது. இன்னொரு கதை. கிறிஸ்துமஸ் வருது. ஏழை தம்பதிகள் கணவன் கிட்ட
ஒரு வாட்ச் இருக்குது, கோல்டன் வாட்ச், ஏதோ அவங்க முன்னோர்கள் வச்சிருந்த வாட்ச். குடும்ப சூழ்நிலை கீழே போய் அதுக்கு ஸ்ட்ராப் போடுறது கூட பணம் இல்லாம அந்த ஜோப்ல வாட்ச் வச்சுக்குவாரு. எப்பெல்லாம் டைம் பார்க்கணுமோ எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் ஜோப்ல போட்டுக்குவாரு. மனைவிக்கு வேலைக்கு போறதில்ல, இருக்கிற பணத்தை வச்சு சாப்பாடு பண்ணி கணவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய கூந்தல், அந்த கூந்தலுக்கு கிளிப்பு போடுறது கூட பணம் இல்லை. அது அந்த கூந்தல் மேல அவ்வளோ ஆசை. அப்புறம் 2 பேரும் கிறிஸ்மஸ் வருது, 2 பேர்த்துக்கும் பரிசு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா கிறிஸ்மஸ்னா பரிசு கொடுக்கணுங்கிறதுக்காக 2 பேரும் முடிவு பண்ணி, கணவன் வேலைக்கு போற மாதிரி போறாரு, எது சொல்லல, வேலைக்கு போற மாதிரி போறாரு. மனைவி கணவன் போனதுக்கு அப்புறம் கடைவீதிக்கு போறாங்க. கடைவீதிக்கு போய் மனைவிக்கு ஒரு ஆசை, அந்த கணவனுடைய வாட்சுக்கு ஸ்ட்ராப் போடணும், நல்ல ஸ்ட்ராப்பா வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அந்த மனைவி சேர்த்து வச்ச பணத்துல $10 இருக்குது. அங்க போய் விலை கேட்கறாங்க, $30 சொல்றாங்க. பணம் இல்லையேன்னு ஏங்கி நிற்கும் பொழுது அந்த வாட்ச் கடைக்கு வந்த பெண்கள் ஒரு 2-3 பேர் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணோட கூந்தலை பார்த்துட்டு, இவ்வளோ அழகான கூந்தல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி பார்க்குறாங்க. நாங்கள் பார்லர் வச்சிருக்கிறோம், எங்க கிட்ட மட்டும் உங்களை மாதிரி வர்றவங்க முடி வெட்டுறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா இந்த கூந்தல் எல்லாம் நல்லா விக்கு செய்யறதுக்கு யூஸ் ஆகும், நல்ல விலைக்கு போகும்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்போ என் கூந்தல் எடுத்துக்குவீங்களான்னு கேட்குது. எவ்வளோக்கு எடுத்துக்குவீங்கன்னு கேட்குது. நாங்கள் $30 கொடுக்குறோன்னு சொல்றாங்க. உடனே போய் அதை வெட்டிட்டு ஹேர் வெட்டிட்டு அந்த வாங்கிட்டு $20 கொண்டு கொடுத்து வாட்சுக்கு ஸ்ட்ராப் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. கணவன் இரவு வேலை முடிஞ்சு வீட்டிலிருந்து வர்றாரு, வேலையிலிருந்து வர்றாரு. வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கணுமேங்கிறக்காக இந்த பொண்ணு அந்த ஸ்ட்ராப்பை கையில் வச்சுட்டு, கணவன் வந்து உள்ள வந்து இந்த அம்மாவை பார்த்த உடனே கூந்தல் இவ்வளோ அழகா ரசிச்சு வளர்த்தன கூந்தல் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டப்போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அது போனா போகுது, வளர்ந்துக்கும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல உங்க வாட்சை கொடுங்கன்னு கேட்குது. கணவன் கையில வந்து ஒரு பொட்டணம் வச்சிருக்காரு. உடனே அதை வாங்கி திருப்பி புடுங்கிட்டு, எங்க வாட்சுங்க டக்குன்னு அந்த பொட்டணத்தை புடுங்கும்போது கீழே விழுகுது. அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஆமை யோக்கில் செஞ்ச விலை உயர்ந்த கிளிப்பை வந்து கணவன் வந்து பரிசா வாங்கிட்டு வர்றாரு. வாட்ச் எங்கன்னு கேட்கிறாரு. வாட்சை வித்து உனக்கு பிடிக்குமோன்னு சொல்லி இந்த கிளிப்பை வாங்கிட்டு வர்றேன்னு சொல்றாரு. 2 சம்பவங்கள். நம்ம வந்து எதை நம்ம வேணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். இப்படி கணவன் மனைவி வாழ்ந்த காலத்தில் எப்படியோ போயிட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்ம வேதாத்திரியம் எதுக்காக நம்ம ஏன்னா இங்க வந்து ஏரியா ஃபோக்கஸ் ஒன்று டிசைட் பண்ணணும். எதை நோக்கி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், எதை பத்தி நம்ம திங்க் பண்ணணும்னு நினைச்சா மெயினா 2 ஏரியாங்க. ஒன்று பெண்கள். இன்னைக்கு பெண்கள் நல்ல மனநிலையோடு சமையல் செய்தால் அதை உண்பவர்களுக்கு அது நல்ல விளைவுகளை கொடுக்கும். மனநிலை மோசமாக இருந்து ஒரு கோபம், வஞ்சகம் இந்த மாதிரிலாம் இருந்து அவங்க சமையல் செஞ்சா அது வந்து உண்பவர்களை பாதிக்குங்கிற உண்மையை அறிவியல் ரீதியா இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெமன் ஜூஸ், 2 பெண்கள் இருக்காங்க, டேபிள் மேல 2 ஒரே அளவு லெமன், ஒரே அளவு தண்ணி, ஒரே அளவு சுகர் வச்சு 2 பேர்த்தையும் வந்து ஜூஸ் கலக்க சொல்றாங்க. எல்லாம் ஒரே அளவு தான் இருக்கு. எல்லாம் கலக்கி முடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சு பார்த்தா கண்டிப்பா 2 ஒரே மாதிரி இருக்காது, டேஸ்ட் வித்தியாசம் வரும். ஏன் எல்லாம் ஒரே அளவு தானே இருந்தது அப்படின்னு யோசிச்சா சொல்றாங்க, there is an invisible ingredient called love அப்படின்னு சொல்றாங்க. there is an invisible ingredient called love. அன்பு என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம் அந்த கை வழியா, கரண்டி வழியா போய் அந்த உணவுல கலக்கிறதா ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு பெண்கள் எப்படி சமையல் பண்றோம்? காலையில் எந்திரிச்ச உடனே நேற்று நடந்த சண்டை, பையன் பொண்ணு சொன்னா கேட்காது, கணவன் கூட ஏற்பட்ட டிஸ்பியூட்டு, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து சமையல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உண்பவர்களுடைய ஹெல்த்தை அது பாதிக்கும். அப்போ அந்த இடம், ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது, நல்ல சமுதாயம் உருவாவதற்கு துவக்கம் எது என்று சொன்னால் கண்டிப்பாக அது குடும்பம் தான். அது குடும்பத்துல யார் அப்படின்னு சொன்னா பெண்கள் தான். இன்னைக்கு நாங்க வந்து வள்ளிக்கும்மி ஐயாலாம் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்களுடைய பெருமை வாய்ந்த நிறைய வள்ளிக்கும்மியில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுடைய லட்சியத்தை அடித்தட்டு வரைக்கும் எடுத்துட்டு போனது எங்களுடைய வள்ளிக்கும்மி ஆசிரியர் மற்றும் எங்களுடைய அமைப்பை சார்ந்த பல பேர் தான் அதை கீழே வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. 10,000 குடும்பங்களுக்கு இன்னைக்கு வள்ளிக்கும்மி சொல்லி கொடுத்துருக்கோம். பொள்ளாச்சியில மட்டும் 10,000 குடும்பங்கள் பொள்ளாச்சியில் இருக்காங்க. அப்ப அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செய்ய வேண்டும். அங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவ்வளவு பொட்டன்சியலான அந்த பொண்ணுக திருமணம் என்ற காரணத்தால் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்துக்க வேண்டிய வேலை, குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய வேலை, 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க.
ஆனா ஒரு வேலைக்கு உண்டான வாய்ப்பு, சம்பாத்தியத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த மனநிலையில் அங்கேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நான் படிச்சுட்டு வந்தேன், ஆனா என்னை இப்படி வீட்டிலேயே இருக்க வச்சுட்டாங்கிற வெளியே சொல்லலான்னா கூட நம்ம கலாச்சாரத்துக்காக பெரியவங்களோட அந்த இதுக்காக நம்ம சொல்லாம இருந்தால் கூட மன அழுத்தத்திற்கு அங்கேயே ஆளாயிடுறாங்க. இன்னைக்கு நாங்கள் வள்ளிக்கும்மி மூலமா என்ன செஞ்சிருக்கிறோம்னா அந்த மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்ப மனசை ரெடி பண்ணியாச்சுங்க. இனி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். கூட அந்த வள்ளிக்கும்மியோட சேர்த்து நம்முடைய பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பொள்ளாச்சியில் ஒரு தவ மையத்தை நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் என்று ஒன்றை நிறுவி அதன் மூலமாக வள்ளிக்கும்மி இன்னைக்கு இறை வழிபாடுங்கிறது வெறும் மூட நம்பிக்கையாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்லி இன்னைக்கு அதிகமாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் 160 பேர்த்த பொள்ளாச்சி மக்கள் நல சங்கத்தோட வாலண்டியரா உருவாக்கி 2 வருஷமா முயற்சி பண்ணி 160 பேர் எங்க வாலண்டியரா இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் போய் பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னு முதல்ல எடுத்ததையும் என் வாழ்க்கை என் கையில்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கை ஏற்றும் போது நாங்க என்ன சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா, அம்மா உங்க வறுமைக்கு யாரோ காரணம் நினைச்சு இது வரைக்கும் யோசிச்சிட்டீங்க. கண்டிப்பா உங்க கையில தான் உங்க வாழ்க்கை இருக்குது. ஏழையாக பிறப்பது நம் கையில் இல்லை, ஏழையாகவே வாழ்வதும் ஏழையாகவே இறந்து போவதும் நம் கையில் இருக்கின்றது. அதனால உங்க எண்ணத்தை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும் சொல்லி ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுத்து 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 இன்னைக்கு அதுல பல பெண்கள் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதற்கும் அவர்களுக்கும் இந்த பயிற்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி எல்லாம் சேர்த்தால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களை நாம் கொண்டு போயிடலாம். இப்ப நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பல நல்ல தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா என்னை பொறுத்தவரை அந்த தத்துவங்களை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மனப்பான்கு இன்னைக்கு யாருக்குமே இல்லைங்க. அப்ப அந்த மனசை முதல்ல ரெடி பண்ணணும். நல்ல விதை யூனிவர்சிட்டியில வாங்கிட்டு வந்த விதை நீங்க கொண்டு போய் உழவோட்டாம முள்ளு காடா கிடக்கக்கூடிய ஒரு நிலத்தில் போட்டால் முளைக்குமா என்றால் முளைக்காது. அன்பிரிப்பேர்டு சாயில்ல எந்த ஒரு விதையும் முளைக்காது. அப்ப முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த மனதை உழுது பக்குவப்படுத்தி தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்முடைய வேதாத்திரியை போன்ற பயிற்சி எதுவுமே கிடையாது என்பதை நான் உணர்ந்து நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே எல்லா பக்கம் போறவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 நாள் எங்க ஊர்ல தங்குங்க. கொங்கு நாடு முழுவதும், ஏன் இன்னைக்கு சென்னையில கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். சென்னையில கூட போன வாரம் கூட செக்ரட்டரியேட்ல முக்கியமான பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பொள்ளாச்சி வந்தார். எனக்கு சமீபமா பழக்கம் ஏற்பட்டது. குடும்பத்தோட பொள்ளாச்சி வந்தாரு. அவர் முதல்ல நீங்க போய் பாருங்கன்னு சொன்ன இடம் ஆழியார் அருவி திருக்கோயில். அன்னைக்கு அண்ணன் மூலமா கூட அவங்க அங்கெல்லாம் போய் பார்த்து சுத்தி பார்த்துட்டு அரை நாள் அடுத்த 5 நாள் தங்கறதுக்கு குடும்பத்தோட நாங்க வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இன்று நாம் செய்ய வேண்டியது எத்தனையோ வேலைகள் இருக்கின்றது. அதுக்கப்புறம் தான் திட்டங்கள், அதுக்கப்புறம் தான் முயற்சி எல்லாமே. முதல்ல அந்த மனதை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் இதை அரசாங்கம் செய்யும் என்று பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரியவங்களாம் நம்ம கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை செய்ய முடியும். அரசாங்கத்தோடு துணை மட்டும் அல்லாமல் 151 கிராமங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்குங்க. 151 கம்பெனியை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 10 கம்பெனி நம்மளோட பயணிக்க தயாராயிட்டாங்க. அவங்களோட CSR ஃபண்ட்ல ஒவ்வொரு வில்லேஜ அவங்க தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு வேண்டிய தேவைகளை செய்வதற்கு 10 கம்பெனி இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லவங்களா இருந்தால் அது தானா நம்மளை நோக்கி வரும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கெட் யுவர் மேக்னெட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய காந்தத்தை நான் சரியான டைரக்ஷன்ல வச்சுட்டேன்னா அது போய் வேணுங்கிறவங்களை இழுத்துட்டு வரும். நம்ம போக வேண்டியதில்லை. அதனால நம்மளை உள்ள ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது கண்டிப்பா வருவாங்கிறதுக்கு இதுவே உதாரணம். இன்னும் பல கம்பெனி நான் சென்னை போறப்ப பேச இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அரசாங்கத்தின் உதவி மட்டுமல்ல, கண்டிப்பா தனியார் நிறைய பேர் நல்லவர்கள் பணம் வைத்துக் கொண்டு யாராவது ஏதாவது நல்லது செய்யணும் அதற்குண்டான வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கண்டிப்பாக நம்முடைய பகுதியை வளமான பகுதியாக ஆக்குவதற்குண்டான முயற்சியை நான் எடுப்பேன். சென்ற வாரம் ரோட்டரி கிளப்ல நான் பாஸ்ட் பிரசிடென்ட், எங்களோட ரோட்டரி நண்பர்கள்லாம் இருக்காங்க. என்னை வலுக்கட்டாயமா உள்ள கொண்டு போனவங்க. அப்போ அப்படியெல்லாம் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் ரோட்டரி சங்கத்துல நான் இருக்கிறேன். பிரசிடென்டா ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரோட்டரி சங்கத்தின் ஒரு மெம்பரா பாஸ்ட் பிரசிடென்டா இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னன்னு சொன்னா, ரோட்டரியிலிருந்து ஜெயிச்ச MLA மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துறோம், திருச்சியில நீங்க வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க.
அப்போ அன்னைக்கு நான் அங்க போனேன். மொத்தம் 21 பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க ரோட்டரியில் இருந்து. அதாவது 10% சட்டமன்றம் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்குது. அப்போ அதுல நான் ஒரு கட்சி சார்பா ஜெயிச்சு போயிருக்கேன். என் பக்கத்துல லீமா ரோஸ் அவங்க ஒரு கட்சி சார்பா ஜெயிச்சு வந்திருக்காங்க. 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். அந்த சைட் பூராமே இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். நாங்க 2 பேர் மட்டும்தான் எதிர்கட்சி உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்து அந்த மேடையில எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு 3 நிமிடம் என்று சொன்னார்கள். அமைச்சர்களும் இல்லை இருந்தார்கள். நான் மேல போய் 8 நிமிஷம் பேசணுங்க. 8 நிமிஷம் பேசிவிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் மட்டுமல்ல, முன் வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று கைதட்டி என்னை வரவேற்றாங்க. அங்கும் வேதாத்திரியத்தை பற்றி பேசினேன், அருட்செல்வரை பற்றி பேசினேன், ரோட்டரியை பற்றி பேசினேன். ஒரு இடத்தில் கூட அரசியலை பேசவில்லை. நான் சார்ந்த கட்சியை பற்றியோ எதையும் நான் பேசல. என்னை உருவாக்கியவர் யார் யார் என்று ஒரு பட்டியலை மட்டும் போட்டு குறிப்பிட்டு, இன்னைக்கு ரொட்டேரியனோட வேலை என்ன, அரசாங்கம் எதை கட்டணம் கட்டுறது எல்லாருமே கட்ட முடியும். ஐயா சொன்ன மாதிரி சேர் நான் அரசாங்கத்தை கேட்டு வாங்கிட முடியும். ஆனால் ஒரு மனிதனை உருவாக்குவது என்பது அரசாங்கத்தால் முடியாது. நல்லவர்களால் மட்டும்தான் முடியும். நல்லவர்கள் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆங்கிலத்தில் பீயிங் டூயிங்னு சொல்லுவாங்க. டூயிங்ல நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங், எதை கொடுத்தாலும் செஞ்சிருவோம், அதுல எல்லாம் கவலையே கிடையாது. ஆனா பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, எப்படி அர்ஜுனன் போர் புரிய போகும்போது நான் போர் புரிய மாட்டேன், எதிரில் நிற்பவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தாத்தாமார், குருமார்கள் என்று சொல்லி அந்த வில்ல கீழே வச்சுட்டு கிளம்ப பார்த்தாரோ, அதுபோல நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வீக்கா இருக்கும். எப்படி கிருஷ்ண பரமாத்மா 18 அத்தியாயங்கள் கீதா உபதேசத்தை கொடுத்து அர்ஜுனனுடைய பீயிங்கை தான் ஸ்ட்ராங் பண்ணார். எந்த இடத்துல வில்வித்தை பத்தி அவர் சொல்லிக் கொடுக்கல. உள்ள ஏன் போரிட வேண்டும், உன்னுடைய பார்ட் என்ன, நீ எதை எதிர்த்து போரிடுகின்றாய், அநீதியை எதிர்த்து போரிடுகின்றாய் என்ற புரிதலை கொண்டு வர்றதுக்கு அந்த 18 அத்தியாயம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஆட்கள் செஞ்சிருவாங்க. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய திறமை அளவுக்கு எங்குமே திறமை கிடையாது. எதை கொடுத்தாலும் நம்ம செய்வோம். ஆனால் உள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபேக்டர் நம்மளை எல்லாம் தடுக்குது. அப்ப அதை மட்டும் எடுத்து விட்டால் கண்டிப்பாக நம்ம ஊரை நம்ம முன்னேற்ற வேண்டியது இல்லைங்க, அவங்களா முன்னேறிடுவாங்க. நம்ம வேலை அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது மட்டும்தான். நான் கிராமத்துல சொல்லுவேன், உனக்கு நான் இலவசம் இதெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு மீன் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு வேணா நீ பசி ஆரலாம், அடுத்த நாள் பசிக்கு மறுபடியும் நீ யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து தான் இருக்கணும். நான் நினைக்கிறது, உனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கின்றேன், வாழ்க்கை பூரா பசி இல்லாம நீ வாழ்ந்து பழகு என்று இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுடைய உள்முகமாக அவங்களுடைய பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா பொள்ளாச்சி மற்ற ஊர்களை காட்டிலும் நல்ல ஒரு முன்னுதாரணமான பகுதியாக, தொழில் ரீதியாக அமைதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அந்த பகுதியாக மாறிவிடும். அது இன்னொரு ஆசை எனக்கு, எப்படி நம்முடைய ஆலியார் அறிவித்திருக்கோயில் ஒரு அடையாளமாக பொள்ளாச்சிக்கு விளங்குகின்றதோ, இன்னைக்கு அமைதியை தேடுபவர்கள், நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பொள்ளாச்சியை நோக்கி வரக்கூடிய அளவில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷனாக பொள்ளாச்சியை மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சியும் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்னை எப்படி வேதாத்ரி ஒரு பகுதியாக என்னுள் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்ஃபினிட்டிசம் மகத்ரேயர்ரா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக வாழ்க்கையை அறிவியலாக சொல்லிக் கொடுக்கின்றார். லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மகத்ரேயர்ரா இன்ஃபினிட்டிசம் போட்டீங்கன்னா வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அந்த பாத்துல நான் போயிட்டு இருக்கேன். அதற்காக அப்படி ரொம்ப எல்லாம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து பயிற்சி செய்து வாழ்க்கையில அதை உபயோகப்படுத்தி பார்ப்போம். இப்ப அப்படியே பண்ணி பல இடங்களில் பல சோதனையான காலகட்டங்களில் எனக்கு அது கை கொடுக்குது. இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னா எல்லாமே நல்லா இருந்து நான் நிக்கலைங்க. என்னை விட எல்லா வகையிலும் மேன்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னால பேசணும்னு சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்வதர்மா ஊருக்கு செய்யறது, மக்களுக்கு செய்யறதுங்கிறத எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகளை எல்லாம் தாண்டி என்னால் வர முடிகின்றது என்று சொன்னால் எல்லாமே நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைச்சா தான் நான் செய்வேன், அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் நாட் வாட் யூ ஹேவ், இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் தட் மேட்டர்ஸ். உங்கள்கிட்ட என்ன எல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறதுல கணக்கு இல்லை, இருக்கிற கொஞ்சம் உன் அறிவு தான் இருக்கு, அந்த அறிவை ஷேர் பண்ணி கொடுக்குறியா, அது அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி பண்றியா? என்னை விட எத்தனையோ பேர் இருக்கலாம், தொழில் ரீதியாக அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா அவங்க அதை வச்சு என்ன செய்யறாங்கிறத மேட்டர். இட்ஸ் நாட் வாட் யூ ஹேவ்,
இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் தட் மேட்டர்ஸ் அப்படின்னா. அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த இன்ஃபினிட்டிசம் மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பயிற்சியை மேற்கொண்டு நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு பாட்டா இருந்துகிட்டு இருக்குது. சோதனையான காலகட்டங்கள் இந்த பயிற்சியில எப்போ அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டம் வரும்போது நம்மளை நிலை குலையாமல் தடுப்பது என்று சொன்னால் இந்த பயிற்சிகள் தான். அப்படியே பயிற்சிகளை எல்லாம் நான் மேற்கொண்டு இருக்கேன். அந்த இன்ஃபினிட்டிசம் இருக்கக்கூடிய அந்த டீச்சர் ஆன் லைஃப், அதான் மகாத்ரயாங்கிறது பேர் வந்து டீச்சர் ஆன் லைஃப். அவர் வந்து நான் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது என்னுடன் பேச வேண்டும் என்று அழைத்து 5 நிமிடம், யாருக்குமே அப்படி பேசுனது எனக்கு தெரியாது, பேச வேண்டும் என்று சொல்லி 5 நிமிஷம் ஜூம்ல வந்து எனக்காக வாழ்த்து சொல்லி பிரார்த்தனை பண்ணி என்னை வந்து அனுப்பிச்சார். இன்னைக்கு இன்ஃபினிட்டிசம் ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ நான் தான். 30 ஆண்டு கால வரலாறில் அவரும் பெரிதாக என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். என்னால் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியும் என்று அவரும் என் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அமைப்பு பொள்ளாச்சி பக்கம் வர வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு 100 ஏக்கர்ல அவங்க பெரிய ஒரு சென்டர் நிறுவனம் சொல்லி பாண்டிச்சேரி, ஹைதராபாத் போன்ற பகுதிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பொள்ளாச்சியில் கொண்டு வந்து மக்கள் இங்க வந்து எல்லாரும் நல்லா ஒரு மாற்றத்தை விரும்பும் பொழுது வரக்கூடிய இடமாக பொள்ளாச்சி மாற வேண்டும். அது மட்டுமா, நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா என்று சொன்னால் பத்தாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்லவன் நான் சொல்லிட்டு இருந்துட்டேன்னா பத்தாதுங்க, நல்லவன் வல்லவனாகவும் இருக்கணும். அதற்கு கண்டிப்பாக பல திட்டங்களை, பல எண்ணங்களை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில், நீங்கள் எல்லாம் பெருமை கூடக்கூடிய வகையில், இன்னைக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறீங்க. நீங்க போய் அடுத்த நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், இன்னைக்கு வந்து இதுல பார்த்துருப்பீங்க நிறைய டிவியில, அந்த ஒரு 3 நாள் நான் வந்து சட்டமன்றத்தில் இருந்தேன். முதல் நாள் வந்து அந்த இது ஸ்வேரிங் செரிமனி, என்னுடைய பொறுப்பேற்கக்கூடிய அந்த நாள், அன்னைக்கு நான் பேசினேன். 2வது நாள் சபாநாயகர் தேர்வு, அன்னைக்கு நான் பேசினேன். 3வது நாள் ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது இந்த ஆட்சி அதிக பெரும்பான்மை இல்லாததால் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த டிபேட்ல நான் கலந்துக்கிட்டேன். எந்த எம்எல்ஏக்கு இல்லாத ஒரு விஷயம் பொள்ளாச்சி எம்எல்ஏக்கு என்னன்னு சொன்னா, நடக்கக்கூடிய எல்லா கூட்டத்திலையும் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. எதனால அப்படின்னு சொன்னா, நான் வந்து சட்டமன்றத்தில் ஒரு கட்சியோட தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்தா கூட நான் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட தலைவர். சட்டமன்றத்தில் எப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் பேசுறாங்களோ, எப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரோ, எப்பெல்லாம் எதிர்கட்சிகள் பேசுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. அதனால வந்து ஒரு 20 to 30 தடவை வருஷத்துல பேசிடுவாங்க. நான் ஒரு எம்எல்ஏவோ ஈவன் அமைச்சரா இருந்தா கூட 5 தடவை பேசலாம் அல்லது 4 தடவை பேசலாம் ஒரு வருஷத்துக்கு. ஆனா 30-40 தடவை பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு அது தெரியாது ஜெயிச்சு போக வரைக்கும். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. 3வது நாள் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அந்த டிபேட்ல பேசுறேன். பேசி போட்டு பொள்ளாச்சி வர்றதுக்காக கிளம்பி வரும் பொழுது 1 மணி நேரம் கழிச்சு அங்கேயே நிறைய பேர் பாராட்டினாங்க. உதயநிதி ஸ்டாலின், KN நேரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துருப்பாங்க. அப்புறம் வெளியே வந்த உடனே அவங்க எல்லாம் பாராட்டினாங்க. நான் வந்து கிளம்புறதுக்கு வரும்பொழுது 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் கால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுகின்றோம் சொன்னாங்க. சொல்லுங்கன்னு கேட்டேன். தலைவர் உங்களோட பேசணுமாமான்னு சொன்னாங்க. உடனே போனை வாங்கி நான் ஸ்டாலின் பேசுறேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். ஒரு அதிர்ச்சி, என்ன இருக்காங்க. அப்புறம் உங்களுடைய சட்டமன்ற உரையை பார்த்தேன், அருமையா பேசுனீங்க, அதனால நேரடியாக கூப்பிட்டு பாராட்டணும்னு சொல்லி நான் வந்து இப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். நினைச்சுக்கிட்டேன் 3 நாள்ல சட்டமன்றத்தின் பார்வை என் பக்கம் திரும்ப முடிகின்றது என்று சொன்னால், அடுத்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக பொள்ளாச்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக, மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கான பல முன்னெடுப்புகளை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக என்னோடு நான் மட்டும் முடியாது, என்னாலும் முடியாது, உங்களாலும் முடியாது, ஆனால் நம்மால் முடியும். நம்ம 2 பேர் சேர்ந்தோம்னா நம்மால் முடியும். கண்டிப்பா மக்கள் துணையோடு, நல்ல தலைவர்களுடைய துணையோடு, நல்ல மனிதர்களின் துணையோடு கண்டிப்பாக பொள்ளாச்சி எதிர்நோக்கும் அந்த முன்னேற்றத்தை நான் செய்வேன். நான் திரும்பவும் சொல்றேன், அருட்செல்வர் வழியில் வந்தவன் நான், அவரை பார்த்து வளர்ந்தவன் நான். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கோட்பாடோடு கடந்த 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலையும் பொள்ளாச்சிக்கோ பொள்ளாச்சி மக்களுக்கோ ஒரு தலைகுனிவை நான் ஏற்படுத்தி விட மாட்டேன். தலை நிமிர்ந்து நடக்கும்படியான செயல்களை மட்டுமே செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அதே போல மாற்றத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஏன்னா ஒரே மாதிரி வாழ்க்கை, நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா ரிசல்ட் மாறணும். இன்னைக்கு இருந்ததை விட சந்தோஷமா நாளைக்கு இருக்கணும், இன்னைக்கு இருந்ததை விட பணக்காரனா நான் மாறணும், இன்னைக்கு இருந்ததை விட அமைதியான வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அப்போ
நான் செய்யறதை எதையுமே மாற்ற மாட்டேன், ரிசல்ட் மட்டும் மாறணும்னு எதிர்பார்க்கறது எப்படின்னு சொன்னா, ஒரு மாங்காய் மரத்தடியில் நின்றுட்டு எனக்கு ஆப்பிள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை பூரா எப்படி கிடைக்காதோ, ஆப்பிள் வேணா ஆப்பிள் மரத்தடியில் போய் நிற்கணும், மாங்காய் மரத்தில் நின்றுட்டு ஆப்பிள் கேட்க முடியாது. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்கான வழிகளை வேதாத்திரியம் கற்றுக் கொடுக்கின்றது. நல்ல மாற்றத்திற்குண்டான அந்த ஆரம்ப புள்ளியாக வேதாத்திரியம் இருக்கும். அதை நாம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக அனைத்து கிராமங்களிலும் மக்களுக்கு இந்த தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான அனைத்து முன்னெடுப்புகளையும் நான் எடுப்பேன். என்னோடு துணையாக ஆதரவாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை மட்டும் வைத்துவிட்டு எனக்காக ஒரு பிரார்த்தனை. ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணீங்க. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்களுக்கு செய்வதற்குண்டான சக்தியை அந்த குரு அருள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை உங்க பிரார்த்தனையோடு சேர்த்திக்கிங்க. ஒவ்வொரு நாளும் உங்க எம்எல்ஏக்காக, உங்களில் ஒருவனான எனக்காக அந்த பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக அதை என்னை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கடைசியா முடிக்கும் பொழுது, நேற்று போல்தான் இன்றும் இருக்கும் என்று சொன்னால் நாளை என்று ஒன்று தேவையில்லை என்று நினைப்பவன் தான். நேற்று போல்தான் இன்றும் இருக்கும் என்று சொன்னால் நாளைங்கிறது எதுக்கு? அப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மாறிக்கொண்டிருந்தால் தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதற்கு எல்லா வகையிலும் உங்களுடைய மாற்றத்துக்கு, நல்ல மாற்றத்துக்கு துணையாக நான் இருப்பேன் என்று கூறி எனக்கு அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.